ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனாலே கர்த்தர் காப்பாற்றும் என்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு ஓசன்னா என்ற ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாள் நமக்கு பெரிய விஷயம் இல்லை, இந்த வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்தது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஓசனா, ஏன் இந்த ஓசனா என்ற பெயர் வந்தது என்றால், யூதர்கள் கூடார பண்டிகையை என்ன பண்ணுவாங்களாம், கோலாகலமா கொண்டாடுவாங்களாம். அது ரொம்ப உற்சாகமா அந்த கூடார பண்டிகையை யூதர்கள் கொண்டாடுவார்களாம். அந்த கூடார பண்டிகையை கொண்டாடும் பொழுதுதான் மரக்கிளைகளை பரப்பி அவர்கள் ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்களாம். அந்த பண்டிகை 7ஆம் நாள், அந்த நாளை நியமித்து அவர்கள் அந்த பண்டிகை என்ன செய்வாங்களாம், அனுசரிப்பார்களாம். அப்போ அந்த பண்டிகை வரும்பொழுது அந்த மரக்கிளைகளை வெட்டி மரக்கிளைகளை கையில் எழுந்தினவர்களாக ஒசனா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களா, ஆர்ப்பரிப்பார்களாம். அதை தான் ஓசனா என்று பெயர் வைத்தார்கள். பாருங்க, அதிகமா அவர்கள் ஆர்ப்பரிக்கிறதுனால அந்த தினத்துல ஓசனா தினம் என்று பெயர் வழங்கப்பட்டதாம். மத்தியதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், அது 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தியதின சுவிசேஷம். நம்ம நிறைய இந்த ஓசன்னா செய்தியை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய அந்த சத்தியத்தை கேட்டுக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமா இந்த நாளில நம்ம பார்ப்போம். பாருங்க, 9வது வசனத்தை வாசிச்சதுங்க. நான் சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன். பாருங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனே ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பாருங்க எப்படி அவங்க ஓசன்னா என்று சொல்லுகிறார்களா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா என்று சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன செய்வாங்களாம், ஓசன்னான்னு சொல்லி பாடினார்களாம். அந்த 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். என்னன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சு மனசுல, என்ன இவர் திடீர்னு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்களே, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன செய்யறாங்க, ஒரு திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கூடி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆராதனை செய்யறாங்களே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அந்த ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு வந்தது. அப்படி என்றால் இவர் யார், இவர் யார் என்று விசாரிக்கிறார்கள். யார் இவர், எப்படிப்பட்டவர், ஏன் இவரை ஒரு கழுதையின் மேல உட்கார வைத்து இவருக்கு என்ன பண்றாங்க, நல்ல அந்த ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்களே, இவர் யார்? இந்த கால வேளையில இவர் யார் என்று நிறைய பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தும் கூட ரட்சித்ததும் கூட இன்னும் அவர் வந்ததை நோக்கமே அறியாம இவர் யாருன்னு தெரியாம ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டமாய் நமக்கு தெரிஞ்சிருச்சு அவர் யார் என்று. அவர் யார்? நம்மளை ரட்சிக்க வந்த யாரு, நம்மளை மீட்க வந்த ரட்சகர். அவர் யாருன்னு சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க அவர் தீர்க்கதரிசி. அவர் எங்க இருந்து வந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். அல்லேலூயா. இவர் யார், ஏன் இவர் வர வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். அதுக்கு அங்கே பதில் சொல்லப்படுகிறது, அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். அல்லேலூயா. இவர் வர வேண்டியது காரணம் என்ன? மோசேயினுடைய காலகட்டங்களிலே தீர்க்கதரிசியாக மோசே அநேக காரியங்களை குறித்து பழைய ஏற்பாடின் காலங்களிலே பழைய ஏற்பாடின் உடன்படிக்கையை செயல்படுத்த தேவன் மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். பிறகு மோசே தன்னுடைய பழைய ஏற்பாடு காலத்துல சட்டதிட்டங்களை பாவ நிவாரணக்காக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார்கள். அந்த காலங்களிலே பழைய ஏற்பாடு காலத்துல மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல உடன்படிக்கை, மோசேயினுடைய உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பழைய ஏற்பாட்டில் சட்டதிட்டங்கள் எல்லாம் எப்படிப்பட்டு தோன்றுச்சுன்னா,
பாவ நிவாரண பலியாக யாராவது ஒரு குற்றம் செஞ்சிட்டா அந்த பாவ நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்களா, பலியிடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பழைய ஏற்பாடு காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ஏன் இந்த மாதிரி ஒரு பலி செலுத்தினார்கள்? இந்த பலியை, இப்படிப்பட்டதான ஒரு பலியை வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஏன் வர வேண்டும்? இவர் யார்? ஏன் வர வேண்டும்? உபாக புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. உபாக புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்து 13 வசனங்கள் இருக்கிறது. எடுத்துள்ள வாசிங்க. உபாக புஸ்தகம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் என்ன பண்ணணுமா, சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் சகல அருவருப்புகளில் இருந்து செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். பாருங்க, மோசே சொல்றாரு. மோசே என்னுடைய கட்டளை, உடன்படிக்கை கட்டளை என்னன்னா, நீ போய் சேரும் பொழுது, நீ அந்த இடத்துல போய் சேரும் பொழுது அந்த ஜனங்கள் செய்யக்கூடிய என்ன பண்ணது, அருவருப்பான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யாதபடிக்கு தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கரை பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவனோ, நாள் பார்க்கிறவனோ, அஞ்சனம் பார்க்கிறவனோ, சூனியக்காரனோ, மந்திரவாதியோ, சன்னத்துக்காரனோ, மாயவித்தைக்காரனோ, செத்தவர்களுக்கு குறி கேட்கிறவனோ உங்களுக்குள்ளே என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம். 12வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணோம், உத்தமனாயிரு. மோசே சொல்லுகிறார். என்ன சொல்றான்னா, இந்த தேசத்தினுடைய அருவருப்புகள், அவர்கள் செய்யற செயல்கள் எப்படி இருக்குதா, அவருடைய பழக்க வழக்கங்கள் வெறுக்கத்தக்கதான காரியமா இருக்கிறது. அருவருக்கத்தக்கதான ஒரு காரியம், சகித்துக் கொள்ள முடியாத ஒரு காரியம். அதனால அவர் சொல்லுகிறார் என்னன்னா, அந்த கானானியருடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னா, அவங்களுடைய பழக்க வழக்கமே மாந்திரிகம், மாயாஜாலம், இந்த பழக்கத்துல தான் அடிமைகளா என்ன செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம வாசித்த இல்லையா, வாசித்த காரியத்தின்படிதான் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. என்னன்னு, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, மாய விதைகளை நம்பி, சில பழக்க வழக்கங்களை, மாந்திரிகத்தை நம்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. அப்படி செய்ய வேண்டாம் என்ற ஒரு கட்டளை பிறந்தது. லேவியராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். லேவியராகமம் 20:27. அஞ்சன பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவருமாகிய புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும், பாருங்க, அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஸ்திரீ ஆகிலும் புருஷனாகிலும் கொலை செய்யப்பட என்ன பண்ண வேண்டுமா, கொலை செய்யப்பட வேண்டும் ஒரு கட்டளை என்ன ஆயிடுச்சு, பிறந்தது. ஆனாலும் அஞ்சனம் பார்க்க கூடாது, குறி கேட்க கூடாது. இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் அந்த உடன்படிக்கை. மோசேயின் காலத்துல இப்படி ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, குறி கேட்டு இருக்கிறாங்க, அஞ்சனா பார்த்து இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஒருவேளை அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறந்தது. ஆனாலும் ஜனங்க என்ன பண்ணல, அதே பழக்க வழக்கம் சொல்லுவாங்கல்ல, பழக்கம் மாறாது. அது பழகி போச்சு. நாள் பார்க்கறது, குறி சொல்லுகிறது, ஜாதகம் பார்க்கறது, சூனியம் பண்றது, இதெல்லாம் எப்படி பண்ணிடுச்சு, அந்த பழக்க வழக்கம், அந்த கானானியர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறாமே போய்விட்டது. கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறந்தும் கூட தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த பழக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களாம் கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறந்தது. ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை, என்ன பண்ணல, வரல. அதே பாருங்க, புதிய ஏற்பாடு காலத்துல வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:15. நாய்களும் சூனியக்காரரும், பாருங்க, நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற, பொய்யை விரும்பி என்ன பண்றாங்களா,
அப்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பாருங்க, அன்னைக்கு மோசே காலத்துல, பழைய ஏற்பாடு காலத்துல சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்கள் கொலை செய்ய வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை புறம்பே தள்ளப்பட்டவர்கள். ஆனா இந்த ரெண்டு பழைய ஏற்பாடு காலத்திலேயோ புதிய ஏற்பாடு காலத்திலேயோ இப்படி கட்டளைகள் பிறந்தது. ஆனாலும் தேசம் என்ன பண்ணவில்லை, அந்த பழக்க வழக்கத்தை மாற்றவே இல்லை, மாறவே இல்லை. அதுதான் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம். இவர்களை நான் என்ன பண்ணது, என்ன சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். இவர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறார், வேதனைப்படுகிறார். நம்ம எத்தனையோ குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறோம், எத்தனையோ குருத்தோலை ஞாயிறுகளை கொண்டாடுகிறோம். இவர் யார் என்று நமக்கு தெரிஞ்சது. ஒருவேளை தெரியாத மக்களுக்கு தான் பவனி ஊர்வலமாக தெருவுகளில் வீதிகளில் போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. இவர் யார், இவர் மேசியா, இவர் தீர்க்கதரிசி, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தீர்க்கதரிசி என்று தெரிய வந்திருக்கிறது. சபைக்குள்ள தெரிஞ்சிருச்சு. ஆனா மாற்றம் என்ன செய்யல, வரல. இயேசுவுக்கு முதலிடத்தை கொடுத்தோமானால் கர்த்தர் இந்த 4 வரையிலும் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இந்த தேசம் அருவருக்கத்தக்க அருவருப்பான செயல்களை அன்றைக்கு செய்தது போல இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்ட இந்த நாள் வரையிலும் இவர் யார் என்று கண்டு கொண்டு, இவர் ஒரு தீர்க்கதரிசி, நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி மேசியா, இவர் ஏன் வர வேண்டும், அவர் வந்ததின் நோக்கம் என்ன, அறிந்தோம் தெரிந்தோம் இன்னைக்கும் ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக நாம இருக்கிறதுனால தான் நம்முடைய தேசத்துல இன்னும் எழுப்புதலை நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரகம் வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் வந்ததின் நோக்கம் என்ன, இவர் யார், இந்த தீர்க்கதரிசி ஏன் வந்தார், இந்த அருவருக்கத்தக்க இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து மாற்றுவதற்கு தான் இயேசு உதயமானார். ஒருவேளை அறியாதவங்களை தான் அந்த மாதிரி ஒரு காரியத்துல செய்யறாங்கன்னா, இன்னும் கூட ஆண்டவரை அறிந்தும் ஞானஸ்தானம் எடுத்தும் இன்னும் அதே பழக்கத்துல நம்ம இருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய வேதனையை நாம் கொண்டு வருகிறோம் ஆண்டவருக்கு. இன்னும் அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் இருக்க இல்லையா, முற்றிலுமாய் நீக்கப்பட வேண்டும். என்றைக்கு ஒரு முழு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ, என்னைக்கு முழுமையாய ஆண்டவருக்காக அவர் சொல்வாங்க இல்லையா, இந்த சாத்ராக்கு மேஷாக்கு சொல்வாங்க இல்லையா, நாங்க செத்தாலும் சாகிறோம், ஆனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம், எங்க ஜீவனே போனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி தானியேல் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, சிங்கத்தினுடைய கெபியில என்ன பண்ணிட்டாங்க, தானியேலை போட்டாச்சு. அவர் சொல்றார், ராஜா சொல்றார், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும் ஜனங்கள், ஐயோ இவர்கள் இந்த வழியில போக மாட்டார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், தேவனுக்காக வாழ்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள், கடந்த நாட்கள்ல செய்தவர் இப்ப இல்லை, அவங்க வீடு மாறிடுச்சு,
அவங்க குணநலங்கள் மாறிவிட்டது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது, எல்லாம் இயேசுவையே நம்பி போறாங்க. அப்படி சொல்லணும். இதுதான் தானியேலுக்கு சிங்கக்கபியில போட்டாச்சு, வேற வழி இல்லை, போட்டுதான் ஆகணும். ஆனா ராஜாக்கு தெரிஞ்சிருச்சு, தானியேல் எந்த குற்றத்தையும் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. அதனால அவர் சொல்றாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதனை செய்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவ ஜனமே, இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதனை செய்வது உண்மையானால், இடைவிடாமல் அவரை துதிப்பது உண்மையானால், அவரையே நம்பி வாழ்வது உண்மையானால், உன்னை எந்த கெபியில பிசாசு போட்டாலும் அங்கிருந்து உன்னை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த அவரால முடியும். 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்களை அவர் என்ன பண்ணாரு, சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. தொட்டு சுகமாக்குற நம்முடைய ஆண்டவர். அவர் ஏன் வந்தார்? அவர் வந்ததின் நோக்கம் என்ன? அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்றாரு. நம்ம இருதயம் என்ற ஆலயம், நாமளே ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறதான பழக்க வழக்கங்கள், தீய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அப்புறப்படுத்துறாரு. தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு. இதை கல்லர் குகையா வச்சிடாதீங்க, வேண்டாம், இதை சுத்தம் பண்ணுங்க. என்ன சுத்தம் பண்றாரு. பண்றது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற அந்த ஜனங்கள், சப்பாடிகள், குருடர்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரு, சொஸ்தமாக்குறாரு. 15வது வசனம் சொல்லுது, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து, பாருங்க, நிறைய பேருக்கு பிடிக்காதுல்ல, கோபம் அடைகிறாங்க. அதிசயத்தை செய்யறாரு. எங்க செய்யறாரு? தேவாலயத்துல. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி எங்க ஆர்ப்பரித்தார்களாம்? தேவாலயத்துல ஆர்ப்பரித்தார்கள். ஆலயத்துல ஆர்ப்பரிக்கிறார்கள். சந்தோஷமா பாடுறாங்க, ஓசன்னா கீதம் பாடுறாங்க. ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஏன் நம்ம இந்த ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால், அதிசயத்தை பார்க்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை, பெற்றவைகளை நன்றி சொல்லவும், இன்னும் நம்ம பெற போற காரியங்களை, இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தான் அவரை தேடி நம்ம என்ன செய்யறோம், ஆலயத்துக்கு ஓடி வருகிறோம். அதனால்தான் அவர் சொல்றாரு, அவர் அதிசயங்களை செய்த தேவன். இங்க லூக்காவில வாசித்தம் இல்லையா, அவர் வந்ததின் நோக்கம் என்ன சொல்லியிருக்கிறது? அவர் தாம் 16வது வசனம், தம்முடைய வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலிருந்து அவர் என்ன செய்யறாரு, வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாள் ஜெப ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க வாசிக்க எழுந்து நின்று, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவரிடத்துல கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை என்ன செய்தார், விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் என்ன பண்ணார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. பிரசங்கிக்கபடி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்கள் என்ன செய்யணும், பார்வை அடையவும், பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் தான் ஆண்டவர் நம்மளுக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம் என்ன? இவர் யார்? இவரு மேசியா. ஏன் வந்தார்? இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கவோ, கட்டு உண்டவர்களை கட்டை அவிழ்க்கவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன செய்தார், வந்தார். அதுதான் அறிமுகம் செய்து வைத்தார்கள் யூதர்கள். அந்த பண்டிகை நாள் என்னும்போது அவர்கள் செய்யற அந்த பழக்கத்தை, அந்த மரக்கிளைகளை என்ன செய்தாங்களே வெட்டி, அந்த குருத்தோலைகளை பிடித்து ஓசனா என்று சொல்லி, முன்னடப்பாரம் பின்னடப்பாரம் ஓசனா என்று சொல்லி அப்படியே அந்த வீதிகளில் என்ன செய்தாங்க, ஊர்வலமாக போனார்கள். அப்ப ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க, இவர் யார்? இப்ப உங்களுக்கு தெரியும் இவர் யார் என்பதை. தெரிந்த நாம் எப்படி இருக்கிறோம்? பழைய ஏற்பாடு காலத்துல அந்த எப்படி கீழ்ப்படியாத மக்கள், சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாம அந்த கானானியர்கள் பழக்க வழக்கத்துல, அந்த மந்திர காரியத்துல, மாயாஜாலத்தில் பழக்க வழக்கத்துல ஈடுபட்டு
பாருங்க எப்படி ஒரு கொடூரமான ஒரு காரியங்களை செய்தார்கள். ஆனா அதே பழக்கம் இந்த புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் இயேசு வெளிப்பட்டார். அதனால தான் அவர் இறங்கி வந்தார். அதனால தான் அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு என்ன செய்தாரு? வந்தாரு. ஜனங்களை ரட்சிக்கத்தான் வந்தாரு. வந்தது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு வந்துட்டாரு. குருடரா இருக்கிறார், நம்மளை மாற்றி போடுங்க. தீய பழக்கத்தில் இருக்கிறவனை மாற்றினார். ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். இருதயத்திலே ஆளுகை செய்ய கர்த்தருக்கு இடம் கொடுக்க அவர் உங்க இருதயத்திலே ஆளுகை செய்கிறாரு. கட்டு உண்டவெல்லாம் விடுதலை ஆக்குறாரு. சப்பாடி எல்லாம் நடக்க வச்சுட்டாரு. பார்வை இல்லாதவனுக்கெல்லாம் பார்வை கொடுத்துட்டாரு. எவ்வளோ நன்மைகளை செய்தாரு. ஆனாலும் ஜனங்க இன்னும் பழக்க வழக்கத்துல என்ன செய்யல, மாறல. 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவோ என்னை என்ன பண்ணாரா அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இதை அவர்கள் கண்டு வாசித்த புஸ்தகத்தை சுருட்டி என்ன பண்ணாங்க, பணிவிடைக்காரிடத்துல கொடுத்து உட்கார்ந்து ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் என்ன செஞ்சது, நோக்கமா இருந்தது. எல்லாரும் பார்க்கறாங்க, என்ன இது ஆச்சரியம். ஆலயத்துல வந்து திடீர்னு என்ன பண்றாரு, வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, படிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு அருவருப்பான காரியத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, வெளியாக்கிட்டாரு. யார் ஆச்சரியப்படுறாங்க. அதுல அந்த 21வது வசனத்துல பாருங்க, வாசித்து வாங்க. அப்பொழுது அவர் அவர்களோட என்ன பண்ணிட்டாரு, பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். ஆமே. அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் மோசே காலத்துல சொன்னாரு, உங்களுக்குள்ள ஒரு மனுஷனை எழும்பி என்ன செய்வேன், வருவார், அவருடைய நாவிலே நான் என்ன பண்ணுவேன், வார்த்தையே வைப்பேன், ஜனங்கள் அதை கேட்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. இன்னைக்கு ஜனங்கள் கேட்கும்படி செய்தார்கள். மாற்றம் இருக்குதான் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அந்த 22வது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லோரும் அவருக்கு என்ன பண்ணாங்களாம், சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணாங்களாம், ஆச்சரியப்பட்டு இவர் யோசேப்பின் குமாரர் அல்லவா அல்லவா. ஐயோ, என்ன இப்படி பேசுறாரு, இவங்க அம்மா தெரியுமே, இவங்க அப்பா தெரியுமே, யோசேப்புக்கு பிறந்த யோசேப்பின் குமாரன் தானே, இவரா இப்படி பேசுறாருன்னு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை குறித்தும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி உங்க வாழ்க்கை இருக்கணும், உங்க ஜீவியை இருக்கணும். ஆண்டவர் கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் ஏசப்பா ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அது நமக்கு எல்லாவற்றிலையும் அவருடைய கிருபை தயவு நம்ம கூட எப்போதுமே இருக்கும். கவலையே படாதீங்க. அவர் வந்த நோக்கம் என்ன, அவர் வந்ததின் நோக்கம் என்ன. ஒருவேளை எந்த கட்டில் நீங்க இருந்தாலும் அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு தான் அவர் வந்துட்டார். எந்த விதமான சோதனைகள், ஒருவேளை பலவிதமான நெருக்கத்தின் வழியாய் கடந்து போறீங்களா, அதை மாற்றத்தான் இயேசு வந்தார். அதை சரி செய்யத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அப்படி வந்த நோக்கத்தை நிறைய பேர் அறிந்தும் இன்னும் அந்த பழக்கத்திலே இருக்கிறாங்க. அதுதான் மாற்றப்படணும், அதுதான் மாறணும். வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லி இருக்குது, இன்னும் நிறைய பேர் இன்னும் அந்த காரியத்துக்குள்ள இந்த இன்னைக்கு விக்கிரகம் இன்னும் பெருகின்னு தான் போகுது. அதுக்கு ஒரு முடிவே இல்லையா. நாம மாறினா தானே நம்முடைய கிராமம் மாறும், நம்ம தேசம் மாறும், நம்முடைய பட்டணம் மாறும். நம்மளுக்குள்ளவே என்ன இல்லை, இன்னும் மாறல. நம்ம மாறணும், ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். அவங்களே சொல்றாங்க, நீங்களாம் பார்க்க மாட்டீங்களேன்றாங்க. இல்ல இல்ல நான் பார்ப்பேன் அப்படின்றோம் நம்ம. ஆனா அவங்களுக்கு தெரியுது நம்மலாம் இந்த பழக்கத்துக்குள்ள இருக்க மாட்டோன்னு. ஆனா நாம சொல்றோம், இல்லைங்க நாங்க என்னைக்கோ ஒரு நாள் பார்ப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல வாசித்து பாருங்களேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்களேன். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், விட்டுடணும்.
இவர் யார் என்று நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளை ரட்சிக்க வந்தவர், நம்மளை மீட்க வந்தவர், நம்மளை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாய் வந்துட்டோம். அதனால நமக்கு அருவருப்பான காரியத்துல நம்ம வெறுக்கணும். ஆண்டவருக்கு ஒரு பிரியம் இல்லையா? அதை என்ன பண்ணணும்? வெறுத்துடணும். என்னைக்கு நம்ம வெறுக்கிறோமோ, என்னைக்கு அதுல இருந்து விடுதலை வருதோ, அன்றைக்கு தாங்க கடவுள் நம்மளை அதிகமா ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அதான் சொல்றாரு, இந்த களியாட்டங்கள், இந்த வெறுப்பு, இந்த காரியம் எல்லாத்தையும் வெறுக்கணும். நான் வெறுத்து பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த ஓசனா என்று சொல்ற இந்த குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்ம நிறைய நேரங்கள்ல கேட்ட எத்தனையோ செய்திகள், இந்த ஓசனா குறித்த நம்ம செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஏன் வந்தார்? இவர் யார்? இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு மேசியா, திரும்ப வரப்போகிறவர், நம்மளை விடுவிக்க வந்தவர், நமக்கு சுகம் கொடுக்க வந்தவர், நம்மளை ஆசீர்வதிக்க வந்தவர். ஆனா ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டும் கூட, ஆனா சில பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை ஒட்டி கொண்டு இருந்தா அதையும் அறவோடு என்ன செஞ்சிருங்க? அதை வெறுத்துருங்க. என்னைக்கு வெறுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை உங்க வீட்டுல நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாங்க, இவரை ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அழகா அவரை ஆர்ப்பரித்தார்கள். சந்தோஷமா என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தால் முன்னெடுப்பாரோ பின்னடப்பாரோ என்ன செஞ்சாங்க? ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணாங்க? இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இந்த காரியம் இருக்கிறது. இந்த 4 புஸ்தகத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரத்திலையும் இந்த ஓசனாவை பத்தி இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, இதை எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த 9வது வசனத்துல திரளான ஜனங்கள், 8வது வசனம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்கள் என்ன செஞ்சாங்க? வழியில விரித்து வேறு சில மரக்கிளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தரித்து வழியில என்ன செஞ்சாங்க? பரப்பினார்கள். ஆண்டவருக்கு இப்படியாக நிறைய இடங்கள்ல ஓசனா என்று சொல்லி இன்னைக்கும் நிறைய பேர் அதை அனுசரிக்கிறாங்க. வெளியே போய் அனுசரிப்பது நல்ல விஷயம்தான். ஆனாலும் வெளியே போற நம்ம எப்படி இருக்கணும்? சுமந்துக்கிட்டு போற கழுதை எப்படி இருக்கணும்? அவரை தூக்கிட்டு போறோம் இல்ல, அந்த கழுது தள்ளப்பட்ட ஒரு கழுதையா தானே, எல்லாரும் வெறுக்கிற ஒரு கழுதியா தானே இருந்துச்சு. ஆனா அதன் மேலதான் இயேசு என்ன பண்ணாரு? பவனி சென்றார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் இதுக்குள்ள வரல. ஆனா உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் இதுக்குள்ள கொண்டாந்திருக்கிறாரு. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்க, எவ்வளவு மகத்துவமானவர்கள். நம்ம எவ்வளவு கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு ஒரு இரக்கம் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதனை செய்ய நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துருச்சுன்னா, நம்ம வாசித்த உபவாக புஸ்தகத்துல வாசித்த குணநலங்கள் எல்லாம் மாறிடுச்சுன்னா, கண்டிப்பா கர்த்தராகிய ஆண்டவர் வந்த நோக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும், நாமளும் அனுபவிக்க முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவார்? செய்வார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.